கோட் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஆனந்த். இன்னைக்கு ஜூன் 22 மிக மிக முக்கியமான நாள். அதாவது தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அவரோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஜேர்னியை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் உள்ளே வராங்க. ஸோ அவங்கள நிலைச்சி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் என்னதான் அவங்க அப்பா படம் டைரக்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் வந்தேன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாலுமே சினிமாவில் என்ட்ரை பண்ணுறதுக்கு எப்படி வேணால் ஈஸியாக என்ட்ரு ஆகிடலாம். பட் ஆனால் அதில் நிலைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் திறமை இருந்தால் தான் இந்த தமிழ் சினிமாவில் கோலச்சி நிற்க முடியும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பெரும் பெரும் ஜாம்பான நடிகர்கள் எல்லாருமே பெரிய நடிகர்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஏன்னா ஒரு நடிகர் குழந்தை பெரியவங்க முதியோர்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையுமே போய் ரீச் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நடிகரால் மட்டும் தான் பண்ண முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ ஒரு பட்டி தொட்டி எங்கும், அதாவது குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் பெரியவர் எல்லார் மூலயமா ரீச் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க சினிமாவில் அவர் எல்லா தரப்பு மக்களையும் போய் சென்றடைஞ்சாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தலை ஃபேனாக இருந்தாலும் என்ன உண்மையான நிலவரமாக அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா விஜய் அவர்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக, ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி இந்தியா லெவலில் உருவாகி நிற்கிறாருன்னா ஸோ அது ஒரு ஹார்ட் ஒர்க்கும் திறமையும் இல்லாமல் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு நீங்கள் பிறந்தநாள், அதுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ அவரோட கோட் அந்த படம் இன்றைக்கி அதோட படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அந்த கோட் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இப்போ தான் ரீசெண்டாக விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசியலுக்கு என்ட்ரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் சைன் பண்ணியிருக்க படங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு முழு நேர அரசியல்வாதியாக 2026 வருவேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. முழு நேர அரசியல்வாதினா என்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு திரு கமலஹாசன் இருக்காரு. ஸோ ஒரு படமும் நடிக்கிறாரு, அரசியலும் பண்ணுறாங்க, ரெண்டு இதுவுமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 200 கோடி ரூபாய் சேலரி வாங்குற ஒரு நடிகர் என்னோட சினிமா வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துகிட்டு அவர் நடிக்கிற கடைசி படமான த கோட், அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் அப்படிங்கிற படம் லாஸ்ட் படமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை இது லாஸ்ட் படமாக இருந்தால் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கணும். கரெக்டாக அதே எதிர்பார்ப்புகள் தான் இன்றைக்கி கரெக்டாக அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பொண்ணு பவதாரணி அவங்களோட வாய்ஸில் ஏஎல் தொழில்நுட்பம் மூலயமாக உங்களோட வாய்ஸில் ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மிகப்பெரிய அளவில் தளபதி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் இன்றைக்கி என்னோட பிறந்தநாளை கொண்டாட வேணாம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே நமக்கு தெரியும், 50க்கும் மேற்பட்ட மரண ஓலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு ரசிகர்கள் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 பண்ணிட்டு இருக்காங்க கோட் படத்தை. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளார இந்த கோட் அதோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றியான ஒரு சின்ன டீகோடிங். பெரிய அளவில் இல்லை, ஏன்னா இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 50 செகண்ட்ஸில் வர்ற இந்த இதில் பெரிய அளவில் நமக்கு எதுவுமே காமிக்கப்படலை. முக்கியமாக டயலாக்ஸ் எதுவுமே இல்லை, மியூசிக்கோ அதில் சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ், அரசியல் சம்மந்தமான நியூஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பெரிய பைக் சேசிங் நடக்குதுங்க. லொக்கேஷன் பார்க்கும்போது ரஷ்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு மிகப்பெரிய பைக் சேசிங் நடக்குது. பைக் சேசிங் அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வரும்? தலை ஞாபகம் வரும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தளபதி அவர் மிரட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேருந்து பைக் சேசிங்கில் கிளியராக காமிக்கல, யார் பைக் ஓட்டுறாங்க அப்படின்னு காமிக்கல. நமக்கு தெரியுது பைக் ஓட்டுறது விஜய் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனால் பின்னாடி உட்காந்துருக்குது யாரா அப்படிங்கிற மாதிரி நல்லா உத்து பார்த்து கடைசியில் பார்த்தா 2 விஜய் இருக்காங்க. டபுள் விஜய் இருக்கிறாங்க. 2 விஜயில் ஒரு விஜய் ஓல்டு கெட்டப்பில் இருக்காங்க. இன்னொரு விஜய் விஎஃப்எக்ஸ் மூலமா யங் விஜயை காமிச்சிருக்காங்க. அதாவது அவரோட 20-25 வயசுக்குள்ள இருந்த காலகட்டத்தில் இருக்கிற விஜயா இப்போ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஎஃப்எக்ஸில் காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ பிஜிஎம் பற்றி நம்ம சொல்ல வேணாம். யுவன் சங்கர் ராஜா ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் யுவன் சங்கர் ராஜா. என்னதான் இந்த கொஞ்சம் காலமாக ஒரு மியூசிக் எதுவும் பெருசாக போடலனாலும் கரெக்டாக மிரட்டி இருக்காருன்னு சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு அதோட பிஜிஎம் எல்லாமே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம்
கடைசியில் ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட ஒரு 9 பிக்சர் காமிப்பாங்க. கரெக்டாக ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இது பிக்சர் கிளியராக பார்க்க முடியாது. ஒரு செகண்டில் கடற்கடன்னு போவோம். ஸோ அந்த பிக்சரை பற்றி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தளபதி விஜய் வந்து அவர் வந்து ஒரு லேபில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. லேபில் இருக்கும்போது காமிக்கும்பொழுது எதை நமக்கு மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேபி இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வெங்கட் பிரபுவோட லாஸ்ட் படமான மாநாட்டில் வந்து ஒரு டைம் லூப்பை பற்றி ஒரு படம் எடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஸோ அது மாதிரி இருக்கும்போது இதில் வந்து ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற விஜயும் யங் விஜயும் ஒன்றா சேர்ந்து பைக்கில் ரைடு வர மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒருவேளை அதாவது வந்து ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற விஜய் கரண்ட் இதில் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற விஜய் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்து காப்பாற்ற வராங்களா, அதாவது வந்து ஃபியூச்சரில் இருக்கிற விஜய் வந்து காப்பாற்ற வராங்களா என்ன அப்படின்னு தெரியல. லேபில் இருக்கிறதுனால மேபி இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படத்தை குறிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ரெண்டாவது ஒரு சீனில் வந்து ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற விஜய் வந்து காரில் உட்காந்துருக்கும் போது வெளியில் மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து அவர் வந்து ஏதோ ஒரு அவருக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணி அவரை கைது பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுவும் நம்ம வந்து அடுத்த ட்ரெய்லர் வந்து அதுக்கப்புறம் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மிக மிக முக்கியமாக வந்து விஜய் ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற விஜய் வந்து கொல்றதுக்கு சதித்திட்டம் தீட்டுற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பிக்சரை வச்சு எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுவும் என்ன அப்படி வந்து நம்ம ட்ரெயிலர் இருந்தால் தான் தெரியும். இதெல்லாமே வந்து நம்ம வந்து என்னதான் டீகோடிங்னு சொல்லி சொன்னாலும் பெருசாக இதில் வந்து நம்ம எடுத்த விஷயங்கள் வந்து இவ்வளோ தாங்க. இப்படிப்பட்ட இந்த கிளிம்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. செப்டம்பர் 5 தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாலும் அப்போ ரிலீஸ் இல்லை, தீபாவளிக்கு தள்ளி போகலாம், இல்லை முன்னாடியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும்போது செப்டம்பர் 5 தான் ரிலீஸ் அப்படிங்கிறத வந்து படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தோட ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஓடிடியோட ரிலீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ஸோ இந்த கிளிம்ஸ் வந்து நைட்டு 12:01 திரு வெங்கட் பிரபு அவர்கள் வெளியிடுறாரு. அதுலேருந்து ஸ்டில் இது வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் மக்கள்கிட்ட இருக்குது. என்னதான் தளபதி விஜய் வந்து அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மக்கள் இப்படி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் பற்றி ஸ்டேட்டஸ் போட்டதாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் மீம் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், காமெண்ட் டீப் வைக்கிறதா இருக்கட்டும், பரவலாக இது வந்து இன்றைக்கி வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு தளபதி விஜய். அது மிக மிக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா செகண்ட் சிங்கிள் இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெயிட்டிங் தான் எல்லாருமே. ஈவன் நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பவதாரணியோட வாய்ஸில் வந்து நம்ம நிறைய சாங்ஸ் கேட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ ஏஎல் தொழில்நுட்பம் மூலமாக வந்து எப்படி வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் வந்து நான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரெய்லரில் வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படியோ அந்த கிளிம்ஸ் வந்து வேற லெவல் ட்ரீட் தளபதி ஃபேன்ஸுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.